லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பசுமையான, அமைதியான காட்டில் 2 சிட்டுக்குருவிகள், டிகோ மற்றும் மேலா, மிக உயரமான அத்திமரத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. அவை ஆழ்ந்த காதலில் இருந்தன, ஒன்றாக பறந்தன, கூடு கட்டின, ஒரு குடும்பத்தை கனவு கண்டன. ஒவ்வொரு நாளும் அவை ஒருவருக்கொருவர் பாடின, அவற்றின் பாடல்கள் மரங்களின் வழியாக மென்மையான மகிழ்ச்சி ரிப்பன்களைப் போல மிதந்தன. ஒருநாள் காலை ரவி என்ற வேட்டைக்காரன் தன் ஆர்வமுள்ள மகன் ஆரியனுடன் காட்டின் வழியாக நடந்து வந்தான். ஆரியன் புத்திசாலியாக இருந்தான், ஆனால் விலங்குகளின் உணர்வுகளை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இரு சிட்டு குருவிகள் பறப்பதை பார்க்கிறான். அப்பா, அந்த பறவையை எனக்காக பிடியுங்கள், எனக்கு அது வேண்டும் என்று கத்தினான். ரவி மெதுவாக மேலாவை பிடித்து ஆரியனுக்கு பரிசாக கொடுத்தான். ஆரியன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அதற்கு சிற்பி என்று பெயரிட்டான். தன் ஜன்னல் அருகே ஒரு மரக்கூண்டில் வைத்து தானியங்களையும் தண்ணீரையும் கொடுத்தான். எனக்காக பாடு சிற்பி என்றான் அவன். ஆனால் மேலா அமைதியாக இருந்தாள். அவள் கண்கள் வானத்தை மட்டுமே பார்த்தன. அவள் சுதந்திரத்தை இழந்தாள், டிகோவை இழந்தாள். காட்டிற்கு திரும்பிய டிகோ மேலா காணாமல் போய்விட்டதை உணர்ந்தான். அவன் இதயம் கனத்தது. அவன் எல்லா இடங்களிலும் தேடினான், கூப்பிட்டான், காத்திருந்தான், பறந்தான். ஒரு ஆந்தை அவனிடம், ஒரு மனிதன் அவளை பிடித்து சென்றுவிட்டான் என்று சொன்னபோது டிக்கோ ஒரு நொடி கூட வீணாக்கவில்லை. அவளைக் கண்டுபிடிக்க ஆறுகள், வயல்கள் மற்றும் கூரைகளின் மேல் பறந்தான். இதற்கிடையில் ஆரியன் விரக்தியடைந்தான். அவள் ஏன் பாடுவதில்லை? நான் அவளை கவனித்துக் கொள்கிறேன் என்று அவன் புகார் கூறினான். ஆனால் மேலா ஏன் சோகமாக இருக்கிறாள் என்பது அவனுக்கு இன்னும் புரியவில்லை. ஒரு மாலை பொழுதில் பரபரப்பான சந்தையில் ஆரியனின் அன்பான செல்ல நாய் புருனோ தனது கயிற்றிலிருந்து நழுவி மறைந்தது. ஆரியன் எல்லா இடங்களிலும் அவனை அழைத்தான், கண்களில் கண்ணீர். 2 நாட்கள் அவன் தெருக்களிலும் பூங்காக்களிலும் சந்தையிலும் தேடி தன் சிறந்த நண்பனை காணவில்லை. நம்பிக்கையுடன் இருந்தான். அவன் இதயம் வலித்தது. கடைசியாக புருனோவை ஈரமாகவும் அழுக்காகவும் பயத்துடனும் கண்டதும் ஆரியன் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். நான் உன்னை என்றென்றும் இழந்துவிட்டேன் என்று நினைத்தேன் என்று அவன் அழுத்தபடி கிசுகிசுத்தான். அன்று இரவு ஆரியன் சிற்பி தன் கூண்டில் அமர்ந்திருந்த ஜன்னல் அருகே அமைதியாக அமர்ந்திருந்தான். அவள் வானத்தை வெறித்துப் பார்ப்பதை அவன் பார்த்தான். மெதுவாக அவனுக்கு புரிந்தது. நீயும் ஒருவரை மிஸ் பண்றே, இல்லையா? அவன் மெதுவாகச் சொன்னான். அப்போது ஜன்னலைக் கடந்து ஒரு நிழல் மிதந்தது. அது டிகோ. அவன் சத்தமாக சிலிர்த்து ஜன்னல் ஓரத்தில் இறங்கினான். மேலா தலையை உயர்த்தி மீண்டும் சிலிர்த்து சத்தமிட்டாள். மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த சத்தம். அவள் கூண்டில் காட்டுத்தனமாக படபடத்தாள். ஆரியனின் இதயம் படபடத்தது. அதுக்காகத்தான் நீ காத்துட்டு இருந்தே, அவன் கிசுகிசுத்தான். மெதுவாக கூண்டைத் திறந்தான். போ, சுதந்திரமாயிருடூட். மேலா ஒரு நொடிப்பொழுதில் பறந்து சென்று டிக்கோவை காற்றில் சுற்றி வந்தது. 2 சிட்டுக்குருவிகள் ஒரு அழகான ஜோடி பாடலை பாடி பின்னர் கூரைகளுக்கு மேலே உயர்ந்து தங்கள் காட்டிற்குச் சென்றன. அன்று முதல் ஆரியன் அடிக்கடி காட்டிற்குச் செல்வான். தான் நேசிக்கும் ஒருவரை இழப்பது எப்படி இருக்கும் என்பதை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. மரங்களில் 2 சிட்டுக்குருவிகள் பாடும் ஒவ்வொரு முறையும் அவன் சிரித்தான். ஏனென்றால் இப்போது அவனுக்கு காதல், சுதந்திரம் மற்றும் குடும்பம் என்பதன் உண்மையான அர்த்தம் புரிந்துவிட்டது.